ஹalleluya, ஹalleluya, ஆமென். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் அவர் நம்மளை மறக்கவே இல்லை. ஆமென். அவர் மறக்கவே இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பாவை பார்த்து, ஆண்டவரே நீங்க என்ன மறக்கவே இல்லை, நீங்க என்ன மறக்கவே இல்லை. கர்த்தர் என்ன மறக்கவே இல்லை. எந்த சூழ்நிலையிலையும் அவர் என்ன மறக்கவே இல்லை. அவர் எனக்கு என்ன ஞாபகமாய் வைத்திருந்தார். ஆமென். நமக்குள்ள விசுவாசத்தை துவங்கினவர் அவர், நமக்குள்ள ரட்சிப்பை துவங்கினவர் அவர், நமக்குள்ள சகலவற்றையும் ஆரம்பிச்சவர் கர்த்தர் ஒருவர் மட்டுமே. நாம் சும்மா இருக்கும்போது, நான் அமைதியா இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ரொம்ப அழகா நம்மளை வார்த்தையை கொடுத்து கர்த்தர் நம்மளை புஷ் பண்ணாரு. நம்ம இந்த வருஷத்துல உயர்ந்திருக்கிறோம்னா அவருடைய அனுக்கிரகத்தினால தான் நம்ம உயர்ந்திருக்கிறோம். ஒரு புதிய தாட்டு நமக்குள்ள வந்துச்சுன்னா நமக்கு உள்ளே இருந்து உருவானது அல்ல. அது யாரு நமக்குள்ள வச்சா அப்படின்னா கர்த்தர் ஒருவரே நமக்குள்ள வச்சாரு. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? அதான் ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, ஒருவேளை நீங்க இந்த ஊழியத்துக்கு மட்டும் வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு கேட்டாரு. ஊழியத்துக்கு வரலன்னா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கன்னு கேட்டாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் ஒரு செங்கல் சூளை வச்சிருப்பேன்னு சொன்னேன். ஏன்னா என்னுடைய தாட்டில் ஒரு செங்கல் சூளை வைக்கணும்னு இருந்துச்சு. அதனால ஒரு செங்கல் சூளைக்கு நான் ஓனரா, தி மோஸ்ட் ஹையஸ்ட் அப்படின்னா என்னுடைய லக்கிலேயே பெரிய லட்சியம், என்னுடைய தரிசனத்திலே பெரிய தரிசனம், சாகிறதுக்கு முன்னாடி ஒரு செங்கல் சூளைக்கு ஓனரா மாறிடணும்டா. அவ்வளோதான். என்னுடைய 10th படிக்கிற வரைக்கும் என்னுடைய விஷனே அப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தா அந்த விஷன் எல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆயிருச்சு. நேற்றைய தினத்தில் கூட இந்த இடத்துல நின்று இங்கே பார்க்கும்போது இதென்னமோ ஷெட்டு கொஞ்சம் சின்னதாக போட்டுட்டோமோ, இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அப்போ இந்த தாட்டெல்லாம் எனக்குள்ள எப்படிடா இதுக்குள்ள வந்துச்சு? நானும் ஒரு கிராமத்தில் படிப்பறிவே இல்லாத ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்து நானும் படிப்பறிவு இல்லாதவனா தானே இருந்தேன். இந்த தாட்டெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த எழுப்புதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த விஷயத்தெல்லாம் நம்மளால யோசனையினால செஞ்சிருக்கவே முடியாது. இது எப்படி வந்துச்சுன்னா வேற யாரும் இல்லை, நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நம்மை நடத்தின பரிசுத்த ஆவியானவர், நம்மை ஆளுகை செய்கிற ஆவியானவர், அந்த விஷனை, அந்த தரிசனத்தை, அந்த ஆசையை அவரே உள்ளாடி வைக்கிறாரு. இல்ல நீ எழும்பணும் அப்படின்னு அவர் சொல்றாரு, நீ நடந்தணும் அப்படின்னு சொல்றாரு, நீ சோர்ந்து போக கூடாதுன்னு சொல்றாரு. நீ காலாள்குள்ளே ஓடும்படியாய் நீ அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ குதிரையோடு ஓடும்படியாய் அழைக்கப்பட்டவன். இப்படிப்பட்ட எழுப்புதல் எல்லாம் யாரு நமக்குள்ள வைக்கிறாருன்னா கர்த்தர் ஒருவரே. சோ இந்த வருஷம் நம்மை அப்படி தூண்டி நடத்தி இவ்வளவு தூரம் நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு பலன் தந்தவர். காலையில எந்திரிச்சு வேலைக்கு போகணுன்ற அந்த உற்சாகம் யாரிடத்துல இருந்து வந்துச்சுன்னா நீங்க காலையில கொடுக்கிற பூஸ்ட்ல எல்லாம் வரல. ஆமா, நிறைய பேருக்கு பூஸ்டை குடிச்ச உடனே வேலைக்கு போகலான்னு தோணுச்சுன்னு ஆட் வேணா போடலாம். அந்த பூஸ்ட் எல்லாம் இல்லை. பூஸ்டும் ஹார்லிக்ஸும் போன்விட்டாவும் ஒன்னா கலக்கி குடிச்ச நிறைய பேர் திருப்பியும் படுத்து தூங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மைதானே? ஒரு நாள் இல்லை, ஒரு வருஷமா அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்பா எழும்பி வேலைக்கு போப்பா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இருக்கிறதுலே பெரிய டம்ளர்ல பூஸ்டை கலக்கி கொண்டு போய் சுட சுட குடிச்சாலும் அதையும் குடிச்சிட்டு பெட்ஷீட்டை போத்திட்டு ஒரு வருஷமா வேலைக்கு போகாத பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஏன் போலியா அப்படின்னு கேட்டா அவனுக்குள்ள அந்த எழுப்புதல் இல்லை, அவனுக்குள்ள அந்த உற்சாகம் இல்லை, அவனுக்குள்ள அந்த கமிட்மெண்ட் இல்லை, அந்த எதிர்காலத்தை குறிச்ச எதுவுமே அவனுக்குள்ள இல்லை. ஆனா நமக்குள்ள ஏன் அந்த வேலைக்கு போகிற விருப்பம் கூட எப்படி வந்துச்சுன்னா நம்மளை காலையில தட்டி எழுப்பி நம்மை வேகப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறது. சோ எல்லாம் அவராலே உண்டானது, அவரால் அல்லாமல் வேறு ஒன்றுனாலும் உருவாகவே இல்லை. நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. நீங்க ஞானமா இருந்தது யாரால? சத்தமா சொல்லுங்க, கர்த்தரால. நீங்க அந்த மதுல தாண்டினது யாரால? சத்தமா சொல்லுங்க, உங்களால தான் ஆண்டவரே.